தை திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஆன்றோர் வாக்கிற்கேற்ப பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தை திருநாள் இன்று மலர்ந்தது. இயற்கையினை தெய்வமாக போற்றும் பெருமைமிகு வாழ்வியலை உலகிற்கு எடுத்துயம்பும் நன்றி அறிதலின் பண்டிகையான தைத்திருநாள் என்றாகும். உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் வள்ளுவன். பல தொழில்கள் செய்து வந்தாலும் ஏறால் உழுது பயிர் விளைவிக்கும் உழவு தொழிலை சார்ந்தே உலகத்தார் வாழ வேண்டி இருக்கின்றது என்று பொருள். உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி எனும் தெய்வப்புலவரின் வாக்கிற்கிணங்க கண் கண்ட கடவுளான சூரியனுக்கும் தனது இரத்தத்தினை வியர்வையாக நிலத்தில் சிந்தி போராடி படிகளுக்கும் உழவர்களுக்கும் விவசாயிகளின் உயிருக்கு நிகரான ஆணிரைகளுக்கும் நன்றி செலுத்தும் உன்னத திருநாளாக தைப்பொங்கல் மிளர்கின்றது. உழவர்கள் மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனித பிறவையும் சூரியனுக்கு நன்றி கூறும் நாளாக இன்றைய நாள் போற்றப்படுகின்றது. பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் பண்டிகை இன்று உலக தமிழர்களின் உணர்வோடு கலந்து ஒரு பண்டிகையாக மாறியுள்ளது.